வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கொடுப்பதனுடைய பலன்கள் உயர்கின்ற காலத்தை தலைமுறைக்கு தாகமில்லாமல் காத்தருள்கின்ற உமது அருள் பார்வையால் பெறுகின்ற வழிகள் தாராளம். ஒரு நிபந்தனையற்ற ஒரு சக்தியை வானிலிருந்து கொடுத்து கொண்டிருக்க வண்ண மயிலிலே நீர் உலா வர அன்பு தென்றல் காட்சியாக ஒரு புதுமை ஒன்று பிறக்க அன்பு தென்றல் காட்சியாக ஒரு புதுமை ஒன்று பிறக்க வந்த பக்தோடிகளுக்கெல்லாம் இறைவா முருகா எண்ணற்ற சக்தி கொண்டவரே எண்ணில் அடங்காதவரே உன்னை வணங்கிட்ட காலம் முதல் காலத்தை அதில் அருள் பெரும் காட்சியாக நிற்கின்ற உமது அருள் பெருகி வந்தோடட்டும். கிடைக்க வைப்பதை பார்த்து மேன்மையானதை உயர்த்தி பிறப்பும் இறப்பும் இல்லா தமிழ் முதற்கடவுளே முருகவேலனே உங்களுடைய திருவருள் பெற்று அதில் இருக்கின்ற அனைத்து காரியங்களுக்கு துவக்கமாக இருக்கின்ற உங்களுடைய ஆசி பெற்றிடவே நல்ல அருளால் சுவரன் கொட்டி கொடுக்க ஒவ்வொரு வார்த்தைகளும் இருக்கின்ற ஆசீர்வாதங்கள் நிகழ்வுகளாக தொடர்ந்து வளர இதில் கேட்க இருப்பது எல்லாம் ஈர்ப்பாக கொடுத்து மனதில் துள்ளி எழுகின்ற ஒரு காட்சியை கொடுக்கின்ற தவக்கோலம் புரிந்தவரே உமது அருள் தண்டாயுதமாக உனது திருக்கரங்களில் இருக்கின்ற சக்தி. அந்த தண்டாயுத பெருமானுடைய பல அபூர்வங்களை காண்பிக்கவே மலை மீது அமர்ந்தாய் மகிலேச குமாரன் என்று பெயர் சூட்டினார்கள். மின்னிலிருந்து தெரிகின்ற ஒரு சக்தி பல மாற்றங்களுக்கு குறைவில்லாத அளவில்லாத ஒரு ஏற்றத்தை கொடுப்பவர், குறைவில்லாத அளவில்லாத ஒரு ஏற்றத்தை கொடுப்பவரே எம்பெருமானே திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர். உங்களுக்கு கோடி நன்மைகள் நீங்கள் கொடுக்கின்ற வழி அதில் சூட்சமங்களை கடல் அலை வந்து ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஓசையாக வந்து கொடுக்க அவங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்ற ஓசையாக வந்து கொடுக்க அவர்கள் ஆசைப்பட்டதெல்லாம் எக்கணமும் இல்லாமல் காக்கும் உமது திருவடி அழகே அழகு முருகா. இதில் காண்பித்து ஏறுகின்ற வழிகள் எதுவும் சுகபலமாக இருக்கின்ற சக்தியும் வேலும் மயிலும் துள்ளி விளையாட அதில் தீர்க்கமாக இருக்கின்ற பொருளாக தீர்த்த காவடியிலே வந்த குமாரரே நெற்றிக்கண்ணில் அவதரித்தார். இவைகளை எல்லாம் அடக்கிய 5 புலன்களாக காட்சி கொடுத்து ஐம்புலன்களின் எவன் ஒருவன் அடக்கி ஆள்கிறானோ அவனே உணவு உட்கொள்ளும் பொழுது அந்த நாவு சுவையை கேட்காது, அருள் மருந்தை கேட்கும். அந்த அருள் மருந்தை கேட்கும் பொழுது முருகன் எவ்வாறெல்லாம் வருவார் என்று அந்த பக்தனுக்குத்தான் தெரியும். அவ்வாறே வந்தவரே எவ்வாறு காத்தருள்வர்கள். உமது அருள் பார்வைகள் கொட்டி முழங்குகின்றன. வரங்கள் வாரி வாரி கொடுக்கின்ற உங்களுடைய திருக்கோண காட்சி திருச்செந்தூர் என்கின்ற புண்ணிய பூமியிலிருந்து அடையாளம் காண்பித்தாய். அதில் மறக்க முடியாத ஒரு சக்தியை அடையாளமாக வைத்தாய். ஓம்
கருணை கடலே கந்தா போற்றி என்கின்ற திருச்சொல் நாமத்தை உலக எங்கும் பரவ வைத்த கந்த பெருமானே, உனது அருள் பார்வைகள் அனைத்தும் தேசத்திற்கு கிடைக்கட்டும். தேசம் நன்மையாக வளரட்டும், விவசாயம் செழிக்கட்டும், நல் உள்ளங்கள் எல்லாம் வாழ்த்தட்டும். ஒருவனுக்கு எது நல்லது கெட்டது என்று தெரிந்து அறிவதற்கு ஒரு பிறவி வேண்டும் போதுமா? இல்லை, எத்தனை பிறவிகள் வேண்டும்? அத்தனை பிறவியிலும் ஆனால் ஒரு பிறவியில் கொடுத்தாய், அதை அர்த்தமுள்ளதாக ஆக்கவே என்னை ஆட்கொண்டாய். அர்த்தமுள்ளதாக ஆக்கவே என்னை ஆட்கொண்டாய். இந்த ஆட்கொண்டதனுடைய பலன்கள் ஒட்டி ஒட்டி வருகிறது, என்னை தாங்கி தாங்கி பிடிக்கிறது. ஒட்டி ஒட்டி வருகிறது, என்னை தாங்கி தாங்கி பிடிக்கிறது. இந்த தாங்கி தாங்கி பிடிப்பதற்கு ஏற்றாற் போன்று ஒரு வழிகள் பிறந்து கொண்டே இருக்க, உமது திருமுருக பார்வை எங்கும் ஒளியாக வீசின. அலை காற்று ஒன்று அபிஷேகமாக வந்திட, இந்த அலை காற்றில் இருக்கின்ற அஸ்திவாரம்தான் நீர் அமர்ந்த இடம். குமரா, உனக்கு என்று ஒரு அவதாரத்தை எடுத்தாய். அந்த அவதாரத்தில் இருக்கின்ற அனைத்து விஷயத்திற்குமே காரியத்தை தங்குதடை இல்லாமல் வைத்த, தேவரை காத்த திருச்செந்தூர் வேளா, சூரபரணை வைத்த சுப்பிரமணிய கடவுளே, உமக்கு என்று ஓர் சாட்சி. அந்த சாட்சிக்கு பல பல ரூபங்களில் நீ அவதரித்தாய். அதில் அங்கங்களாக பார்த்தேன். மின்னியதெல்லாம் என் மனதில் வந்து ஏறியது. மின்னியதெல்லாம் என் மனதில் வந்து ஏறியது. ஏறியதெல்லாம் குடிகொண்டு இருப்பது. எது நிரந்தரம், எதெல்லாம் நிரந்தரம் இல்லை. எதற்கெல்லாம் பய வேண்டும், எதற்கெல்லாம் பய வேண்டாம், எதற்கெல்லாம் பய நிர்ணயித்த பகவானை, உன் அருகில் நின்று உமது தரிசனத்தை பார்த்து நீர் அருளிக்கின்ற ஒவ்வொரு பொக்கிஷத்தினுடைய திருநாமங்கள் எண்ணற்றவை வந்து கொண்டு இருக்க, அதில் ஒளி திரையிலே காட்ட, இந்த ஒளி திரைகளில் காண்பிக்கின்ற சக்தியாக வந்த திருமுருக பெருவாற்று பறையினிலே, திருமுருக பெருவாற்று பறையினிலே விரித்த கோலத்திலே அங்கங்கள் மின்னிட்ட பித்தங்களை எடுக்கக்கூடிய சக்தியாக உலா வரும் சக்தி பகவானே, உமது திருவடியில் இருக்கின்ற ஒரு காட்சி எல்லோருடைய மனதிலும் பதிய வைக்கின்ற திருநாள் போற்றி எடுக்கப்படுகின்ற பெருநாளாக செவ்வாய் தோறும் நீர் அபிஷேகத்துக்கு வந்தாய். இந்த அபிஷேகத்தினுடைய தத்துருவமான காட்சிகள் அனைத்தும் மங்களகரமாக இருந்து மாணிக்கமாக பொங்கி அலங்கார வடிவத்திலே தேனும் பாலும் அமிர்தமும் பன்னீரும் சந்தனமும் விளக்க எங்களை எல்லாம் ஆட்கொண்டு அவரவர்களுக்கு தேவைப்பட்டதை பூர்த்தி செய்யும் எம்பெருமானே, உன்னை வாரந்தோறும் வணங்குவதற்கு என்று ஒரு கணக்கிட வைத்தார். சாதாரண கணக்கிடா, வந்ததிலிருந்து எக்கச்சக்கமான கணக்கீடு. ஆனால் அந்த கணக்கீடு என்பது உனது ஏட்டில் எழுதப்பட்டது. இது இயங்குகின்ற மனதிற்கு வழியெங்கும் தேடுகின்ற கந்த பெருமான் அருகில் இருப்பார். இயங்குகின்ற மனதிற்கு வழியெங்கும் தேடுகின்ற கந்த பெருமான் வழியில் நிற்பார்.
ஆனால் வழியில் நிற்பவரை நாம் பார்க்க வேண்டும் என்றால் நாம் மனிதனாக வாழ வேண்டும், மனச்சாட்சியோடு இருக்க வேண்டும். ஒரு மனிதன் என்பவன் எப்படி தன்னை வளைத்து நிமித்து பார்த்து பழகி நன்று புரிந்து தெளிவாகி தனது பக்தியால் வளர வேண்டும் எப்பொழுது என்று அவன் நினைக்கின்றானோ அப்பொழுதுதான் அவனுக்கு மனித பிறவினுடைய பார்வை ரகசியமாக நீ ஒரு கோடிட்டு காண்பிக்கின்றாய். இந்த கோடிட்டு காண்பிப்பதற்கு பல ஊற்றுகள் தங்குதலை இல்லாமல் வந்தன. தாகங்களை நீக்கின்ற பால அபிஷேகத்திலே பால குமாரனாக வந்த பகவானே, உனது வெண்மையிலே இருக்கின்ற தூய்மை அடையாளம் ஆசீர்வாதம் பெருகி வழிகின்றன. தவம் இருக்கின்ற காலத்திற்கு ஒரு அசரியான ஒரு சொல்லை மறதி இல்லாமல் காத்து அந்த மறதிக்குள் இருக்கின்ற நதியை நீதியாக்கி, மறதிக்குள் இருக்கின்ற நதியை நீதியாக்கி, நீதியே கொடுப்பாய் என்று நீ வந்தவருக்கெல்லாம் உன்னிடத்தில் வரங்கேட்டவருக்கெல்லாம் நீதியை கொடுத்த நீதிமானே, கடலோர சக்கரவர்த்தி, உன்னை பார்த்து மகிழ்வதற்கு என்று பல காலங்கள் காத்து இருந்து பல வீரங்கள் பிறக்கவே ஓடோடி வந்த திருஸ்தலமாக ஏற்று என்னை கொஞ்சம் கொஞ்சமாக உனது அருகில் வரவழைத்து அதில் இருக்கின்ற பக்குவமான விதையை என்னுடைய மனதில் மாணிக்கமாக பதித்தான். வேளா குமாரனே, உனது அபிஷேகங்கள் எண்ணற்றவை எண்ணிலடங்கா சக்திகள் ஓடிட்ட வண்ணம் இருக்கின்றன. தீயவையெல்லாம் அகன்று வருகின்றது. எதை நாம் நினைக்கிறோமோ அதை விட பல மடங்கு கொடுப்பவரே உனது திருவருள் முருகா. பெருவிளக்காக வந்து பேரருள் பெற்று அருள்பார்வை கொடுக்கும் உனது ஆசி எப்பொழுதும் கை நிறைய கெடுத்து கவலை இல்லாத வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கவே நான் தவம் என்கின்ற சக்தியை உனதிடத்திலிருந்து பெற்றேன் முருகா. இதில் எத்தனை 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 அந்த மகிழ்ச்சியில் இருக்கின்ற மருந்தே நீ கொடுக்கும் அமிர்தம். அந்த மகிழ்ச்சியில் இருக்கின்ற மருந்தே நீ கொடுக்கும் அமிர்தம். இந்த அமிர்தத்துக்கு எவ்வளவு பலன்கள், எவ்வளவு சக்திகள், எவ்வளவு ஆற்றல், எவ்வளவோ எவ்வளவோ மகத்துவம். ஐயா, பார்த்தேன், உனது அழகை ரசித்தேன். உனது அழகுக்குள் இருக்கின்ற அலங்காரத்தின் வடிவமாக வந்து காட்சி கொடுத்தாய். மனக்கவலையோடு வந்தேன். ஆனால் மனக்கவலை அனைத்தையும் இளநீரிலே நீ இலகாக்கி விட்டாய். இளநீரிலே இலகாக்கி விட்டாய். தங்குதடை இல்லாத ஒன்று தருவேன், மறவாமல் வந்துடு. ஐயா, முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலனே, மருந்தொன்று
மறவாமல் வந்தது. உனது அழகு, இந்த அழகு மின்னிட 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 தெய்வீக சக்தி மணக்கின்ற சந்தன அபிஷேகத்திலே நீ ஒட்டி உறவாடி மங்களங்கள் பொங்கிட, ஒட்டி உறவாடி மங்களங்கள் பொங்கிட, உன்னை ரசிக்க ஆனந்தம் எல்லாம் அள்ளி கொடுத்து பல பல ஆற்றலாக வந்து தங்குதடை இல்லாத காரியத்தை கொடுத்து எதுவானாலும் இனிதாக நடத்தி தருவேன், புதுமையாக காண்பிப்பேன் என்கின்ற ஒரு அழகுக்குள் இருக்கின்ற அழகு வட்டமாக ஒளி தந்திருக்கும் மகிலேச குமாரரே, உனது வடிவ தோற்றத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு அழகுக்கும் நீங்கள் கொடுக்கின்ற முத்தங்கள் இருக்கின்றனவா, அந்த முத்தங்களில் இருக்கின்ற அர்த்தங்கள் புரிவதுதான் அருள் என்பது, பக்தி என்பது. இந்த அருள் பக்தி முத்தங்களாக மாறும் பொழுது அது அருள் வேதமாக நிற்பதுதான் உனது ஆசி. ஏற்றுக்கொண்டாய் சந்தன அபிஷேகத்தில் தாராளமாக மணக்கும் என்றாய் உமது ஆசி. மணந்தது வளரும், மணந்தது வளரும், வளர்வதெல்லாம் உமது அருள் பார்வையால் கிடைக்கும். முருகா, உனதிடத்தில் வாங்கிட்ட பிச்சை ஒன்று, இந்த பிச்சை எப்படியெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, எதற்கெல்லாம் துணை போகிறது, எப்படியெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, எதற்கெல்லாம் துணை போகிறது என்பதை காலங்காலத்துக்கும் ஒவ்வொரு அடியாக அடியெடுத்து வைத்தாய் என்னை வளர்க்க. நீ ஏற்றுக்கொண்டது மனது தாராளமாக வழிவகுத்து அதில் ஏங்கிட்டதெல்லாம் கொடுக்க மங்களங்கள்லாம் எண்ண ஓட்டத்தில் இருப்பதுதான் இதயம். இதயத்தை படைத்த ஈசனின் மகனை எப்படி உள்ளார்ந்து வணங்குகிறோமோ அப்படியே அவர் நமக்கு காட்சி தருவார், வீரத்தை தருவார், வெற்றிக்கு உண்டான வழியை கொடுப்பார், மனக்கவலைகளை நீக்குவார். கந்தனுடைய திருநீர் அருள் மருந்தாக மாறும். அந்த அருள் மருந்தில் இருக்கின்ற ஒவ்வொரு சாட்சியும் இந்த மலர்கள் எப்படி விழுந்ததோ அதே மாதிரி அவருடைய ஆசி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விழும் வழியும். இந்த விழும் வழியும் என்பதை காத்து அருளுகின்ற சக்தி ஒரு ஒளியாக கொடுக்க நீர் கந்தன் கருணை ஆலயத்திலே அமர்ந்த பகவானை உனது போற்றுதல் எல்லாம் நாங்கள் வணங்கிட 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 மாற்றமெல்லாம் தந்து உமது பார்வையினுடைய ரகசியத்தை பெற்று உயர ஒவ்வொரு சொல்லினுடைய காட்சிகள் அனைத்தும் கொடுத்த கந்த குமாரரே, உனது திருக்கோல காட்சி திருநீரிலே வந்து உன்னை மகிழ்விக்கிய வாத்தியங்களோடு அந்த இசை முழக்கங்கள் அனைத்தும் உமக்கே வந்து